வணக்கம் இசையின் உறவுகளே. நம்ம சேனலில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இந்த வீடியோ நம்ம கொஞ்சம் குயிக்காக போட்டுடலாம் அப்படிங்கிற, ஏன்னா இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு பிராண்டட் ஏவி ரிசீவர்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர். அதாவது மரான்ஸ், யமஹா, டெனான் இந்த மாதிரி ஒரு பிராண்டட் ஏவி ரிசீவர்லாம் எல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஒரு சூட்டபுளாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பிராண்டட் ஏவி ரிசீவர் வச்சு நிறைய பேர் எவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணாலும் உங்களுக்கே தெரியும். இப்போ நான் இதை நீங்கள் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சது 25,000 அதிகபட்சம் கிட்டத்தட்ட ஒரு 40,000 வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த சப்வூஃபருடைய ப்ரைஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறது ஆக்டிவ் சப்வூஃபர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் சொன்ன மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 சப்வூஃபர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தெரியும், 2 சப்வூஃபர் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது வந்து நான் மேக் பண்ணேன், நீங்களும் மேக் பண்ணலாம் தாராளமாக. நீங்கள் யார்கிட்ட சொல்லியா நீங்கள் ஏன்னா உங்களுக்கு அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நல்லா உங்களுக்கு வந்து வீடு நல்லா ஒரு ஒரு எர்த்குயிக் மாதிரி இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் கேட்ட மெத்தடு வேறு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. ஓகே, சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. சரி, அப்படி என்னென்ன ஃபீச்சரை நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். அதே மாதிரி இதில் உங்களுக்கு ரொம்ப அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாகும். அதை மெயினாக பார்த்துக்கோங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி வாங்கியிருப்பீங்க. சரி, அதில் வந்து நீங்கள் 5.1 இருந்தாலும் சரி, இல்லை 7.1 இருந்தாலும் சரி, நீங்கள் 2 சப்வூஃபர் ஆட் பண்ணிக்கலாம். 2 சேனலாக பிரித்து 2 சப்வூஃபர் சூப்பராக ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். ஏன்னா இது நான் அனுபவத்துக்காக என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். சரிங்களா, அதை நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் அந்த வீடியோ வந்து சடனாக நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். சரிங்களா, ஓகே. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து டெனான் 7.2 வச்சுருக்கிறேன். ஆனால் நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்புட் அதில் வந்து ஃப்ரீ சிக்னல் 2 சிக்னல் கொடுத்துருக்காங்க. சப்வூஃபருக்கு 2 சிக்னல் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நான் ஒரு சிக்னல் மட்டும் எடுத்து 2 சப்வூஃபர் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 2 சேனல் இங்கே பாருங்கள், இது வந்து சப்வூஃபர் சக்தி போர்டு. நான் 2 சக்தி போர்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு சிக்னல் கொடுத்தா போது 2 இதுக்கு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ 2 இதுலேருந்து நமக்கு 2 சப்வூஃபர் தனியாக கொடுத்துக்கலாம். ஆக்டிவ் பேஸ் சப்வூஃபர், பேசிக் சப்வூஃபர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பேசிக் சப்வூஃபர் ரொம்ப ரேட்டு கம்மி. நீங்கள் நல்ல ஒரு குவாலிட்டியான நீங்கள் வந்து இந்த 2G அந்த மாதிரி சப்வூஃபர்லாம் சூப்பராக இருக்குது. டைனிட்டி, அப்புறம் JPL. அந்த JPL வந்து காப்பி வாங்காமல் ஒரிஜினல் வாங்க. ஒரிஜினல் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஒரு 12,000 வரும் ஒரு சப்வூஃபர் மட்டுமே, ஸ்பீக்கர் மட்டும். நீங்கள் பாக்ஸ் தனியாக செஞ்சுக்கோங்க. பாக்ஸு மிஞ்சி போனால் ஒரு 3,000 பண்ணுறாங்க. இல்லை நீங்களே ஒரு கார்பெண்டரை பார்த்து, சரியா ஒரு ஆசாரியை பார்த்து நீங்களே பார்த்தீங்கன்னா மேக் பண்ணால் அதிகபட்சம் ஒரு 2,000 முடிச்சுக்கலாம். நல்லா உங்கள் டேஸ்ட்டுக்கு உங்கள் சைஸு தக்க நல்லா பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு 12,000 வச்சுக்கலாம். JPL வந்து ஒரிஜினல் காப்பி எனக்கு தெரிஞ்சு 12,000 கொடுக்குறாங்க. 6,000 கொடுக்குற அதெல்லாம் தேவையில்லை. ஒரிஜினல் 12,000 வரும். ஆன்கியோ இந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஆன்கியோலாம் செகண்ட்ஸ்லாம் கிடைக்கும். இல்லை யார்ட்டையாவது செகண்ட்ஸில் நல்லா குவாலிட்டியான குழு இருந்தால் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. அதிகபட்சம் 12,000 வரும். சில அந்த இது மட்டும் ஸ்பீக்கர் மட்டும் ப்ளஸ் பாக்ஸு ஒரு 3,000. ஸோ டோட்டலாக ஒரு 15க்குள்ளே முடிச்சிடலாம். சரிங்களா, ஏன்னா நீங்கள் ஆக்டிவ் சப்வூஃபர் யூஸ் பண்ணல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25,000 குறைஞ்சது. ஒரு 8 இன்ச்சு ஒரு 200 வாட்ஸ் அல்லது 150 வாட்ஸ் கொண்ட சப்வூஃபர், ஆக்டிவ் சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 25,000 சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அவ்வளோ தூரம் போகணும். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் தான் கிடைக்கும். ஆனால் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா 15 + 15 30க்குள்ளே 2 ஸ்பீக்கர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன் நீங்கள் வந்து ஒரு அதாவது ஒரு ஏவியர்ஸ் ஒரு பிராண்டட் ஏவியர்ஸ் நான் சார் என்கிட்ட 5.1 தான் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் 5.2 மாற்றிக்கலாம். சார் என்கிட்ட 7.1 தான் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் 7.2 கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இதில் வந்து நம்ம ஃபீச்சர்ஸ் இருக்குது, நல்லா பண்ணலாம். சில நீங்கள் ஒரு 5.1 வச்சுருந்தா கூட அது 5.2 மாற்றிக்கலாம். அதுக்கு தான் நான் இதை வந்து 5.2 ஃப்ரீ சிக்னல் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டே வச்சுக்கலாம். 2 இது இந்த இருக்கலாம். இதுலேருந்து நீங்கள் அந்த ஃப்ரீ சிக்னலை கொண்டு வந்து இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி இதிலேருந்து 2 சப்வூஃபருக்கு தனி போர்டு 2 போர்டு கொடுத்தீங்கன்னா சும்மா அப்படியே எர்த்குயிக் சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். சரிங்களா, ஏன்னா அதே மாதிரி நீங்கள் இப்போ ஆக்டிவ் சப்வூஃபர் வாங்கினீங்கன்னா அதுக்கு தனி ப்ளக் நீங்கள் பக்கத்தில் வைக்கணும். அதையும் பார்த்தீங்கன்னா அந்த ரிசீவர் பக்கத்தில் அதை வைக்க முடியும். தனியாக வைக்கணும்னா அது தனி ப்ளக் போர்டு எல்லாம் செஞ்சு இது பண்ண அது ரொம்ப ரொம்ப ஒரு டிஸ்டர்பாக இருக்கும். நீங்கள் தாராளமாக அது வந்து நீங்கள் தனியாக 2 பேசிக் சப்வூஃபரை வாங்கி உங்கள் பிடிச்ச இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். சூப்பராக ஆப்போசிட்டாக
வச்சுக்கலாம். நல்லா எர்த்குயிக் சூப்பராக இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். தேவையில்லாமல் இந்த ஆக்டிவ் சப் நல்லா இருக்கும், பட் ரேட்டு ஹெவி. நீங்கள் அதே உங்களுக்கு குவாலிட்டி வந்து தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் அதை விட நல்ல ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். எடுக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். சரிங்களா, ஏன் சொல்கிறேன், 2 சப்வூஃபர் யூஸ் பண்ணல, நல்ல எர்த்குயிக் பேஸு சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு 15க்கு 10 ரூம் சைஸு இல்லை 20க்கு ஒரு இது 15 ரூம் சைஸ்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். அதே மாதிரியே ப்ளஸ் ஒரு 2 டியூட்ரு சவுண்டு. நான் அதை பார்த்து இந்த இருக்கல 2 இந்த உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த இருக்க 2 போர்டு நான் வச்சுருக்கேன். இதுவும் சக்தி போர்டு தான். இது வந்து சிங்கிள் மோனோ போர்டு. இது வந்து ஒரு 200 வாட்ஸு, இது ஒரு 100 வாட்ஸு, இது ஒரு 100 வாட்ஸு. கிட்டத்தட்ட ஒரு 200 வாட்ஸுக்கு ஒரு டியூட்ரு சவுண்டு மட்டும் தனியாக நான் 2 வச்சுருக்கிறேன். இது வந்து பேஸுக்கு, இது டியூட்ருக்கு மட்டும் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் இருக்குல்ல, அதிலிருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி இது டியூட்ருக்கு சிக்னல் கொடுத்தீங்கன்னா சும்மா அப்படியே இந்த கண்ணாடி உடையிற சவுண்டாக இருந்தாலும் சரி, எந்த சவுண்டாக இருந்தாலும் சரி, சும்மா பெர்ஃபார்மன்ஸ் அருமையாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் ஒன்லி மியூசிக் மட்டும் தான் வரும், அந்த வாய்ஸ் அதெல்லாமே மிங்கிள் ஆகாது. சரி, அது நல்ல குவாலிட்டியான நீங்கள் வந்து ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு தரமான ஒரு அட்மாஸ் படம் பார்க்குறீங்க அப்படின்னா, நல்ல ஒரு சாங், ஒரு AC3 நல்ல ஒரு மிக்சிங் சாங் இல்லாமல் ஒரு AC3 சாங் போட்டு நீங்கள் அதை கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்பீக்கரில் ஒன்லி மியூசிக் மட்டும்தான், சென்ட்ரல் ஸ்பீக்கரில் ஒன்லி வாய்ஸ் மட்டும்தான் வரும். இது எல்லாத்துக்குமே தெரியும். இதுதான் வந்து ஒரு 7.1 இல்லை 5.1. அதில் வந்து மிக்சிங் ஆகக்கூடாது. ஹைப்ரிட் ஆயிடுச்சுன்னா அது வந்து சரியான குவாலிட்டி இல்லைன்னு அர்த்தம். அது நீங்கள் கொடுக்குற இன்புட், அந்த பாட்டு ஒரு சாங்கோ சரியான குவாலிட்டி இல்லைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வந்து கரெக்டான ஒரு ப்ளூரே டிவி ஒரு டிவிடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், அதில் சூப்பராக க்ளீனாக தெரியும். அப்போ நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ஸ்பீக்கரில் ஒன்லி மியூசிக் மட்டும் தான் வரும். அதிலிருந்து நீங்கள் வந்து ஃப்ரீ சிக்னல் கன்வெர்ட் பண்ணணும், ஃப்ரீ சிக்னலாக கன்வெர்ட் பண்ணணும். ஒருவேளை உங்களுடைய அந்த ஏவிஆர் ரிசீவரில் எல்லாத்துக்குமே ஃப்ரீ சிக்னல் இருக்குன்னா ரொம்ப சுலபமாயிடும், சூப்பராகிடும், ஒரு பிரச்சனை இல்லை. ஒருவேளை சார் என்னுடைய பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அவுட்டு இல்லை, அப்போ என்ன சார், அதாவது ஃப்ரீ சிக்னல் இல்லை, ஒன்லி டைரெக்டாக ஸ்பீக்கருக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா ஒரு கன்வெர்ட்டர் நீங்கள் வாங்கிக்கிறணும். இதான் நான் அதில் வாங்கியிருக்கிறேன். நீங்கள் அதில் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, இந்த இதில் உள்ள இதுக்குள்ள வச்சுருக்கிறேன். ஒரு கன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 அவ்வளோதான் வரும். இந்த அதில் வச்சுருக்கிறேன் ஒரு கன்வெர்ட்டர், நான் அதில் வச்சுருக்கேன். இந்த கன்வெர்ட்டர் எதுக்கு அப்படின்னா ஆடியோ சிக்னலை, பெரிய ஆடியோ சிக்னலை வந்து ஃப்ரீ சிக்னலாக மாற்றும். ஏன்னா அதோட ஆடியோ சிக்னலோடைய வோல்டேஜ் அதிகமாக இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா 0.02 வோல்டேஜ் நம்ம கொண்டு வரணும். அப்போ ஒரு கன்வெர்ட்டர் நீங்கள் வாங்கிக்கணும். அது உள்ளே இருக்கிறது வெளியே எடுக்க முடியாது, நான் அது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு கன்வெர்ட்டர் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்பீக்கருக்கு போகிற லைனை அதுலேருந்து இந்த கன்வெர்ட்டருக்கு கொடுத்து ஃப்ரீ சிக்னலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஃப்ரண்ட் ஸ்பீக்கரில் நீங்கள் டைரெக்டாக ஃப்ரண்ட் ஸ்பீக்கரும் கொடுத்துடலாம், அதிலிருந்து கன்வெர்ட்டுக்கு நீங்கள் ஒரு கனெக்ஷன் போட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அப்போ ஃப்ரண்ட் ஸ்பீக்கரில் என்னென்ன எஃபெக்ட் வருதோ அதை அப்படியே அதில் வர்ற இந்த டியூட்டர் சவுண்ட் வந்து இதில் அப்படியே சூப்பராக துல்லியமாக கேட்கும். அந்த வாய்ஸ் மிங்கிள் ஆகாமல் அந்த கண்ணாடி உடையிற சவுண்டு அதெல்லாம். அந்த ஒரு படம் இருக்குது, நீங்கள் இந்த 2012 ஒரு அந்த உலக அழிகிற மாதிரி ஒரு படம் வந்திருப்பேன், அதெல்லாம் நீங்கள் வந்து போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா வெறித்தனமாக இருக்கும். உண்மையிலே அதை நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அதோட பேஸும் சரி, அதோடைய அந்த கண்ணாடி உடைய சவுண்டு, அந்த ஒவ்வொரு மாடிலாம் விழுவும், கண்ணாடி மாடியெல்லாம் உடஞ்சி உலையில் அந்த கண்ணாடி சவுண்டு வந்து அவ்வளோ துல்லியமாக கேட்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வந்து அனுபவிச்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல இந்த டியூட்டர் சவுண்டு மட்டும் தனியாக அப்படியே எடுத்து கொடுக்கும். சரிங்களா, சும்மா அந்த வாய்ஸ் எல்லாம் கரகரகரன்னு கேட்காம அதுக்கு டியூட்டர் சவுண்டை மட்டும் தனியாக பிரித்து அருமையாக கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் இதில் கன்வெர்ட்டர் வச்சுருக்கேன். ப்ளஸ் ஒரு பிடி போர்டு வச்சுருக்கிறோம், வசந்த் அவருடைய ஒரு பிடி போர்டு வச்சுருக்கிறோம். இது பேஸுக்கு தனி போர்டு. ஸோ பேஸுக்கு நீங்கள் தனி போர்டு, ஒரு பேஸ் ஃபில்ட்ரு போர்டு வச்சுக்கோங்க. ஒரு பிடி போர்டை வச்சு நீங்கள் தாராளமாக இதில் இருந்து நான் கொஞ்சம் இது எனக்கு தேவையான கசகசன்னு வயிறு கசகசன்னு இருக்குது. எனக்கு இது என்னுடைய ஓன் யூஸ்க்காக நான் பண்ணியிருக்கேன். எனக்கு கேபினெட் ரொம்ப சிறுசு, கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட நம்ம சூப்பராக பண்ணியிருக்கலாம். அது ஒன்றும் தேவையில்லை, நம்ம ஓன் யூஸுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கிறேன். சரிங்களா, அப்போ இதில் வச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு எனக்கு ஆன செலவு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு 600, 1200, இது ஒரு 350, 700, 1200, 1900, பிடி போர்டு ஒரு 400, 2300, இது ஒரு 800 வச்சுக்கோங்க, 2300. அதான் கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4000 5000 முடிஞ்சிருச்சு. சரிங்களா, அதிகபட்சம்
ஆமாம், அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஸோ இது வந்து நீங்களே வெளியே பண்ணீங்கன்னா அதிகமாக ரேட் கேட்பாங்க. எங்கே கம்மியாக கிடைக்கும் அங்கே பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி முழுமையாக பண்ணீங்கன்னா 2 சப்வூஃபருக்கு 15 + 15 30 ஆச்சு. இது ஒரு 5 35க்குள்ள நீங்கள் 4 அவுட்புட் எடுத்துக்கலாம். 2 டியூட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது தனியாக டியூட்டருக்கு மட்டுமே சவுண்டு கொடுக்குற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 2 சப்வூஃபர் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா வெறித்தனமாக இருக்கும். உண்மையிலேயே சொல்கிறேன், அவ்வளோ எஃபெக்ட், நல்ல தேட்ரு ஃபீலிங் சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி இந்த டியூட்ரு சவுண்டு இல்லாமலாம் கேட்டு பார்த்தோம்னா அதில் சில செட்டிங்லாம் இருக்குது. டியூட்ரு சவுண்டு பண்ணி கொடுக்குற மாதிரியா செட்டிங்லாம் இருக்குது. பட் எவ்வளோதான் அது செட் பண்ணாலுமே நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் எனக்கு கிடைக்கல. நான் ஃப்ளாட் மோடு எல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். டியூட்ரு சவுண்டு வருது, ஆனால் அந்த அளவுக்கு ஒன்றும் அப்படியே மந்தமாக இருந்துச்சு. அது எவ்வளோதான் செட்டிங் பண்ணாலும் அது அந்த மாதிரி ரிசல்ட் எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப 100க்கு 100% எனக்கு திருப்தி அறிஞ்சு அவ்வளோ தூரம் அருமையாக நீங்கள் சாங்கெலாம் கேட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சிங் அடிக்கிற மாதிரி சும்மா கொலுசத்த மாதிரி சல்லு அப்படியே தனியாக இண்டிவிஜுவலாக கேட்கும். நான் வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் அதிலோட குரூப்லோட அந்த அளவுக்கு எனக்கு தெளிவாக இல்லை. பட் இதெல்லாம் நேரடியாக கேட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் தயவுசெய்து நீங்கள் ஒரு பிராண்டடை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா போட்டு அந்த ஆக்டிவ் சப்வூஃபரை போட்டு காசை செலவு பண்ணாதீங்க. அது வேஸ்ட்டு. என்னை பொறுத்த நான் அது 40,000 30,000 25,000 8 இன்ச்சு 10 இன்ச்சு 12 இன்ச்சுலாம் பார்த்தீங்கன்னா 40,000 300 வாட்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ தூரம் காசை போட்டு முடக்காதீங்க. 40,000 அழகாக இந்த மாதிரி அற்புதமாக பண்ணிட்டு போயிடலாம். உண்மையில் அதில் 2 டியூட்ரு சவுண்டு கொடுக்கலாம். 2 சப் போர்டு வாங்கி தனியாக பிரித்து கொடுத்துன்னு வச்சுக்கோங்க. அது தக்க நீங்கள் காலிப்ரேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சில நீங்கள் காலிப்ரேஷன் பண்ணாமல் நீங்கள் அப்படி டேரெக்டாக கொடுத்தீங்கன்னா உதறும். சன்னலுக்குன்னு எல்லாமே டர்னு உதறும். ஸோ அதுக்கு நீங்கள் கரெக்டாக அந்த லேப்டாப் மூலிமா சில டூல்ஸ் மூலிமா நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், அந்த இது உதறாது, அற்புதமாக இருக்கும். உண்மையிலேயே சொல்கிறேன். சரிங்களா? இது வந்து நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். அந்த மாதிரி யாராவது வச்சுன்னு இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா? நான் இதோடைய நான் அனுபவத்தில் தான் நான் அதை ஷேர் பண்ணுறேன். சில ஏன்னா இது நல்லா இருக்குது, இதை நீங்கள் மற்றவங்களை இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டேன். சடனாக நான் போட்டேன்னு ரொம்ப நாள் நான் போடவே இல்லை. அவ்வளோதான். இனி அது நான் போடுறேன், இன்னும் என்னோடய சேனல் இன்னும் வருமா அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்பப்போ எனக்கு வந்து என்னுடைய அனுபவத்தை நான் கண்டிப்பாக அப்பப்போ நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? இது வந்து இவ்வளோ இது அந்தந்த நேரத்தில் எனக்கு ஏதாவது எனக்கு நான் அனுபவித்த சில இசையினுடைய எஃபெக்ட்லாம் எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக என்னுடைய சேனல் அப்பப்போ நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தாராளமாக அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி அது உங்களுடைய விருப்பம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு, என்னுடைய இதுக்கு நல்லா இருந்துச்சு, நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே நண்பர்களே, நான் அப்பப்போ வீடியோ கண்டிப்பாக வரும். நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.